அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 24வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் 1940ல் தொடங்கி 1987 வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன, அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன, தோல்வி அடைஞ்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த பதிவுகளில் பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. 1988ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு. சத்யராஜ், ராதா, அம்பிகா, பிரபு நடித்த இந்த படத்திற்கு இசை சந்திரபோஸ், கதை வசனம் டைரக்ஷன் பாலு ஆனந்த். காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான் இந்த படம். படத்தோட டைட்டில் தான் அண்ணா நகர் முதல் தெருவை தவிர படத்தில் ஒரு சீன் கூட அண்ணா நகரில் அவங்க எடுக்கவே இல்லை. சந்திரபோஸோட இசையில் மெதுவா ஒரு காதல் பாட்டு சூப்பர் ஹிட் ஆனது. படத்துக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது. ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் இது. 1988ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் என்னுயிர் கண்ணம்மா. பிரபு, ராதா, லக்ஷ்மி, சிவச்சந்திரன் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா, வசனம் ஆரூர்தாஸ், டைரக்ஷன் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன் டைரக்ட் பண்ண முதல் படம் இது. இந்த படத்தில் தான் சந்தான பாரதியும் பாண்டும் நடிகர்களாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அதே போல் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவச்சந்திரனோட டைரக்ஷனையும் நடிகை லக்ஷ்மியோட நடிப்பையும் பத்திரிகையில் எல்லாமே பாராட்டியது. பத்திரிகையில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. படம் கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம். 1 1988 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். பாண்டியராஜன், பல்லவி, ஜெய்சங்கர், செந்தில் நடித்த இந்த படத்திற்கு இசை கங்கை அமரன், கதை வசனம் டைரக்ஷன் கலைப்புலி, ஜி சேகரன். பாண்டியராஜன் செந்திலோட காமெடி படம் பூரா ரெண்டு பேரும் தூள் கலப்புவாங்க. ஒரு 10 பைத்தியங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நவாப் நாற்காலியை இது ஏலத்துக்கு எடுப்பாங்க. 1000, 2000, 4000, 6000ன்ட்டு இந்த பைத்தியங்கள்லாம் ஏலம் எடுக்கும். அந்த காட்சி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சி இந்த படத்தில் தான். படம் முழுவதுமே கலகலப்பாக காமெடியாக போகும். கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். 15/1/88 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் காலையும் நீயே மாலையும் நீயே. விஜயகாந்த், பிரபு, ராதிகா, ரேகா, ஜெய்சங்கர் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவேந்திரன், கதை வசனம் டைரக்ஷன் ஆர் சுந்தரராஜன். இந்த படத்தோட ஷூட்டிங் போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அதே போல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடித்த குங்குமம் திரைப்படத்தில் தூங்காத கண்ணின்று ஒன்றுன்னு ஒரு அருமையான பாட்டு இருக்கும். அந்த பாட்டை இந்த படத்தில் அப்படியே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸ்டேஜில் ரேகாவும் பிரபுவும் அந்த பாட்டுக்கு நடிப்பாங்க. அந்த காட்சி ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். ஆனால் விமர்சனம் என்ன வந்தது அப்படின்னா, கவிதை மாதிரி ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்தது. இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் காலையும் நீயே மாலையும் நீயே. 1988 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் செண்பகமே செண்பகமே. ராமராஜன், ரேகா, சில்க் ஸ்மிதா, சந்திரசேகர் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கங்கை அமரன், இளையராஜா, இசை இளையராஜா, கதை வசனம் டைரக்ஷன் கங்கை அமரன். கங்கை அமரனுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் செண்பகமே செண்பகமே. இளையராஜா இசையில் எல்லா பாடல்களுமே ஹிட்டு. அவரே எழுதி அவரே பாடிய வெளுத்து கட்டிக்கடா தம்பி தங்க கம்பிங்கிற பாட்டும், வாசலிலே பூசணிப்பூ வெச்சதென்ன பாட்டும், மஞ்சப்பொடி தேக்கையில் எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் பாட்டு. ராமராஜனுக்கு மார்க்கெட் நல்லா இருந்த நேரத்தில் ரிலீஸ் ஆன படம். அதனால் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆச்சு. 15/1/1988 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் வீடு மனைவி மக்கள். விசு, கேஆர் விஜயா, பாண்டியன், சீதா, எஸ் வி சேகர் நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், கதை வசனம் டைரக்ஷன் டிபி கஜேந்திரன். டிபி கஜேந்திரன் டைரக்ட் பண்ண முதல் படம் இந்த படம். இந்த படத்தில் விசு நடிக்கிறார் அப்படிங்கிறனால அவருக்கு தகுந்த மாதிரி கதை திரைக்கதையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் படம் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விசுவோட முந்தைய படங்கள் சம்சாரம் அது மின்சாரம், திருமதி ஒரு வெகுமதி, குடும்பம் ஒரு கதமும், இந்த படங்கள்லாம் இதோட கூட்டுக்கலவை தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது. இருந்தாலும் விஸ்வபாணி படம் அப்படிங்கிறதுனால பெண்களுடைய கூட்டம் அதிகமாக வந்ததுனால கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன படம் வீடு மனைவி மக்கள். 1989 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் எங்க வீட்டு தெய்வம். நிழல்கள் ரவி, பல்லவி, எஸ் சந்திரன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, இசை சங்கர் கணேஷ், டைரக்ஷன் டிஆர் ரமேஷ். டி ராஜேந்தர் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதே போல் ஒரு மசாலா படத்துக்கு தேவையான எல்லா அம்சங்களோடு பக்தியும் கலந்து வந்த ஒரு திரைப்படம் இது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக ஓடியது. 1989 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு பொண்ணு நினைச்சா.
மோகன், ராதா, ஜெய்சங்கர், ராஜீவ் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் ESN ரவி, இசை SA ராஜ்குமார், டைரக்ஷன் சோழராஜன். 1980s பார்த்தீங்கன்னா இளையராஜா மோகன் காம்பினேஷன்ஸில் வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டுக்காக சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த பீரியடில் ரிலீஸ் ஆன இந்த படம் இது. SA ராஜ்குமார் இசையில் பாடல்களும் ஹிட் ஆகல, படமும் வந்து கமர்ஷியலாக ஃபெயிலியரான ஒரு படம். 1989ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நாளை மனிதன். பிரபு, அமலா, ஜெயஸ்ரீ நடித்த இந்த படத்திற்கு இசை பிரேமி ஸ்ரீனி, தயாரிப்பு தக்காளி ஸ்ரீனிவாசன், திரைக்கதை டைரக்ஷன் வேலு பிரபாகரன். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஃப்ராங்கென்ஸ்டீன், பிரதர் ஆஃப் ஃப்ராங்கென்ஸ்டீன்னு ஆங்கில படங்கள்லாம் வந்தது. அந்த படங்களோட இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. இந்த படத்தை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பார் வேலு பிரபாகர். கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன படம் இது. இதோடைய செகண்ட் பார்ட் வந்து அதிசய மனிதன் அப்படின்ட்டு 1990ல் ரிலீஸ் ஆச்சு. இந்த பகுதியில் வந்து 1988, 1989ல் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.